Hi, welcome to Suvaikkatha Suvai. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஸ்பெகட்டி வித் மீட் சாஸ். மீட் சாஸ்னா நம்ம எனி ரெட் மீட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம lamb உடைய chopped ரெட் மீட் யூஸ் பண்ண போறோம். அது எப்படி செய்யமுறைன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன வேணும்ன்றதை நம்ம பார்த்துருவோம். Yummy. நம்மளுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் மீட் சாஸ் பண்ணுறதுக்கு சால்ட், ஒயிட் பெப்பர், ரெட் க்ரஷ் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக் அண்ட் பிளாக் பெப்பர். மரினாரா சாஸ்க்கு வந்து நல்லா ரைப் ரெட் டொமேட்டோஸ் இருந்தால் நல்லது, பெஸ்ட்டு. நைஸ் ரெட் டொமேட்டோ எடுத்திருக்கோம். மீட் சாஸுக்கு தேவையான லேம்பை வந்து மின்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் புச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க மின்ஸ் பண்ணி தந்துடுவாங்க. கொஞ்சம் ஃபேட்டோடு இருந்தால் நல்லது, அப்போ தான் அது வந்து ஷ்ரெட் ஆகி நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஸ்பெகட்டி வாங்கி வச்சுருக்கோம். இந்த ஸ்பெகட்டியை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கூட we have some grated cheese. எனி சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மொசரேலா சீஸ் அல்ல பார்மெசன் சீஸ் அல்ல செடர் சீஸ், எனிதிங் which is convenient. உங்கள் ஸ்டோரில் எது கிடைக்குதோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக சாப்ட் ஆனியன், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன், ஆலிவ் ஆயில், இட்டாலியன் ஸ்பைசஸ், பேசில், பிளாக் பெப்பர்கார்ன்ஸ், பே லீஃபும் நட்மெக்கும் வச்சுருக்கோம். அந்த பாஸ்தாவுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்குறோம். நம்ம இப்போ ஃபஸ்ட் வந்து இந்த டொமேட்டோஸை பிளான்ச் பண்ண போகிறோம். பிளான்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் இருக்க கண்ணை எடுத்துடணும். கண்ணை எடுத்துட்டு பின்னால் வந்து இப்படி ஒரு 4 கோடு போட்டு சூடாக இருக்கிற ஹாட் வாட்டரில் நம்ம பிளான்ச் பண்ணிடணும். இதில் பிளான்ச் பண்ணுறதுல என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து பீல் ஆகி வந்துடும். அந்த ஸ்கின் இருக்காது. ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு ஈஸி டெக்னிக் இதுதான். இப்படி ஒரு 4 கோட்ஸ் போட்டுருவோம். இப்போ இந்த டொமேட்டோஸ் பாயில் ஆகிறது வரை நம்ம வெயிட் பண்ணுறோம். ஒன்ஸ் ஒரு பாயில் ஆன உடனே நம்ம அந்த ஸ்கின்னை வந்து பீல் ஆஃப் பண்ணிடுவோம். பீல் ஆஃப் பண்ணி நம்ம வில் மேஷ் இட். கிரைண்ட் பண்ணால் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஹேண்ட் மேஷே பண்ண போகிறோம். வெஸ்ஸில் மூடி வைக்க போகிறோம். ஒரு பாயில் ஆன உடனே வில் டேக் இட் அவுட். நம்ம டொமேட்டோஸ் ஆல்மோஸ்ட் பாயில் ஆக போகுது. நான் அதை வந்து சைடு இதுக்கு மாற்றிட்டு நான் இப்போ மீட் சாஸ் பண்ணுறதுக்கு பாஸ்தாவை பாயில் பண்ண போகிறேன். ஓகே, அதில் வந்து 3/4 நான் வாட்டர் வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, அந்த பாஸ்தாவுக்கு டேஸ்ட் வர்றதுக்கு கொஞ்சம் ஆலிவ் ஆயில், அப்போ அந்த பாஸ்தா வந்து ஒட்டாமல் இருக்கும். சால்ட், ஆலிவ் ஆயில், அதை வந்து பாயில் ஆகிறது வரை நம்ம அதை மூடி வைக்க போகிறோம். தண்ணி கொதிச்ச அப்புறமா நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறோம். பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டெக்ஸ்சர் இருக்குது, அல்தாந்தேன்னு வாங்க இட்டாலியனில். அது வந்து அந்த டெக்ஸ்சரில் நம்ம எடுக்கணும். அப்போ தான் நம்ம கடிக்கும்போது யூ ஷுட் ஃபீல் அந்த எட்ஜில் வந்து அந்த பாஸ்தா வந்து பைட் ஆகணும். ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா அதுக்கு டேஸ்ட்டே இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த டெக்ஸ்சரில் எடுக்க போகிறோம், அல்தாந்தே டெக்ஸ்சரில். நம்ம இப்போ அதுக்கு மூடி போட்டு we are going to cover until இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்த உடனே நம்ம பாஸ்தாவை அதில் போட்டு பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம டொமேட்டோ வந்து ஆல்மோஸ்ட் டன். நம்ம இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கோல்டு வாட்டரில் நம்ம போட போகிறோம். ஐஸ் வாட்டர் இருந்தால் நல்லது. டொமேட்டோ தக்காளியை எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டோன்னா நம்மளுக்கு உளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஓவர் குக்கும் ஆகாது அது. ஓகே, நம்ம டொமேட்டோஸை எடுத்துட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் ஐஸ் போட்டு அதை சில் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். டக்குன்னு சில்லுன்னு ஆகிடும். சில்லுன்னு ஆனோடனே நம்ம பீல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டொமேட்டோவை வந்து பீல் பண்ண போகிறோம். பீல் பண்ண பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள், அந்த ஸ்கின் அவுட் ஆகுறது. ஸோ தட் வெறும் நம்ம அந்த உள்ளே இருக்கிற ஃப்ளஷை மாத்திரம் யூஸ் பண்ண போகிறோம். வந்து பீல் இட். ஃப்ளஷை யூஸ் பண்ண போகிறோம். பேலன்ஸை நம்ம வந்து நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடித்தாலும் ஓகே தான், இல்லைன்னா நல்லா சாப் பண்ணாலும், ஃபைன் சாப் பண்ணாலும் ஓகே தான், இல்லைனா நம்ம அந்த பொட்டேட்டோ மேஷர் வச்சு மேஷ் பண்ணாலும் ஓகே தான். இப்போ நம்ம பாஸ்தாக்கு தண்ணி பாயில் ஆகிடுச்சு. நல்லா பாயில் ஆனோடனே நம்ம அந்த ஸ்பெகட்டியை அதில் 2ஆக உடச்சி போடுவோம். இல்லை அப்படியே போட்டாலும் போடலாம், பட் உங்கள் பேனுக்கு சர்ஃபேஸை பொறுத்து இருக்குது. ஸ்பெகட்டி எடுத்துக்கிட்டோம். நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்களே அது பெண்ட் ஆகி அதுவே போயிடும் கொஞ்சம் நேரத்தில். ஓகே, பாஸ்தா வந்து நம்ம பாயில் பண்ண போட்டாச்சு. இப்போ டொமேட்டோவும் பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் நம்ம மீட் சாஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ பேன் எடுத்துக்கிட்டோம், வார்ம் பண்ணிக்கிட்டோம். we are going to add some ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம மின்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறோம். கொஞ்சம் கோல்டன், அதாவது சாஃப்ட் ஆகணும், ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆனியன் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் போய் அது சாஃப்டாக வந்த உடனே நம்ம வந்து we are going to add some flakes, garlic flakes அதில் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஜிஞ்சர், ஒரு ஜிஞ்சர் ஆப்ஷனல் தான், ஜிஞ்சர் போடணும்னு இல்லை. பட்டு நான் வந்து என்னுடைய பாஸ்தாவுக்கு வந்து ஐ ப்ரிஃபர் ஜிஞ்சர். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். அதில் கொஞ்சம் சாப்ட் ஜிஞ்சர் ஆட் பண்ணியிருக்கேன்.
கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறது வரை நம்ம அதை கொஞ்சம் இது பண்ண போகிறோம். அந்த ஆனியன் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்த உடனே நம்ம வந்து அந்த மின்ஸ் மீட்டை போடுவோம். மின்ஸ் மீட் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வந்த உடனே வீல் ஆட் த டொமேட்டோஸ் டு இட். பாருங்க அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகி வந்துடுச்சு ஆனியன். இப்போ வந்து நம்ம அதில் மின்ஸ் மீட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மின்ஸ் மீட்டை ஆட் பண்ணிட்டோம். இது வந்து எனி ரெட் மீட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லேம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஃபேட்டோடு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் இருக்கும். அதில் கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம லோக்கலில் வாங்குகிற கறிக்கடையிலே நம்ம புச்சர்லேயே நம்ம அதை வந்து மின்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆகி வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் அதில் வந்து அந்த இட்டாலியன் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இட்டாலியன் ஸ்பைசஸ் கொஞ்சம் வச்சுருந்தேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரிகானோ கொஞ்சம் வச்சுருக்கேன், ஒரிகானோவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பே லீஃப் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பே லீஃபும் ஆப்ஷனல் தான், பட் அகெயின் ஐ டோல்ட் யூ எனக்கு அந்த பே லீஃபுடைய ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும். ஸோ ஐ எம் யூஸிங் பே லீஃப். அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இது கூட கொஞ்சம் நட்மெக் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். நட்மெக்கும் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான். நட்மெக் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மீட்டுடைய ரா ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது. கார்லிக்குடைய பஞ்சன் ஸ்மெல், யூஸ்வலாகவே கார்லிக்குடைய பஞ்சன் ஸ்மெல் இருக்காது. பட் இது வந்து கம்ப்ளீட்லி இட் வில் டேக் இட் அவே. நம்ம இப்போ மின்ஸ் மீட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சைடும் ஓரளவு ரோஸ்ட் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் பிளாக் பெப்பர் கார்ன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் ஆட் சம் சால்ட். நம்ம வந்து ஏன்னா டொமேட்டோலையும் சால்ட் ஆட் பண்ணல, இதுலேயும் சால்ட் ஆட் பண்ணல. சால்ட் வந்து தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தென் ரெட் க்ரஷ் சில்லி, காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. கொஞ்சம் பிளாக் பெப்பரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதில். ஓகே, இது ஒரு ரோஸ்ட் ஆன உடனே நம்ம வந்து அந்த டொமேட்டோ பியூரை பண்ணி வச்சுருந்தோம்ல, we going to add it to it. So it's a tomato based meat sauce. Okay, you added it. இது வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா யூ கேன் ஆட் சம் ஸ்டாக், எதர் சிக்கன் ப்ராத் ஆர் மட்டன் ப்ராத் எதுனாலும் ஓகே தான். எனி ஸ்டாக் யூ கேன் ஆட் இட் டு இட். ஸோ உங்களுக்கு அந்த நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதில், ப்ளஸ் அதுக்கு நல்ல பாடியும் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம பாஸ்தா வந்து ஆல்மோஸ்ட் டன். ஆஸ் ஐ டோல்டு பிஃபோர், அது வந்து ஒரு அல்தாந்தே மோடுன்னு வாங்க. அதில் அது என்னென்னா, இஃப் யூ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது கடைசியில் ஒரு கடிப்பட்டுச்சுன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் டன். இட் இஸ் ஆல்மோஸ்ட் டன். ஸோ வி கோயிங் டு டேக் இட் அவுட். அதை வந்து நம்ம வெளியே எடுத்து உடனே அதை ரின்ஸ் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் வந்து ரின்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம என்ன ஆகும்னா நம்ம அதை அப்படியே வடித்து வச்சுருவோம், அது வந்து அந்த சூட்லேயே வந்து அது வெந்துடும். ஸோ அதனால் அது உடனே கோல்டு வாட்டரில் வி ஹேவ் டு ரின்ஸ் இட். சரி, இப்போ கோல்டு வாட்டர் வச்சுருக்கோம், ஐஸ் போட்டிருக்கோம். ஸோ நம்ம அந்த பாஸ்தா ஸ்ட்ரெயின் பண்ண பாஸ்தாவை அதில் போட்டுருவோம். ஸோ இட் டசன்ட் கெட் ஓவர் குக்ட். ஸோ அதை போட்டு ஒரு இது பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். கொஞ்சம் சில் ஆன உடனே நம்ம வந்து அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி டு டாஸ் இட் வித் த சாஸ். தெரியல. இப்போ நம்ம பாஸ்தா வந்து சில் ஆகிடுச்சு. நம்ம வந்து அதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறோம். அதே பெண்ணை யூஸ் பண்ணி நம்ம அந்த பாஸ்தாவை இப்போ அந்த சாஸோடி டாஸ் பண்ண போகிறோம். ஓகே, பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஸும் ரெடி ஆகிடுச்சு. சால்ட் எல்லாம் பார்த்துங்க. we are going to add it to the pasta. நான் வந்து இதில் கொஞ்சம் ஆல்மண்ட் பவுடர் போடுவேன். ஸோ அது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வர்றதுக்கு வேண்டி
அதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். சீஸ் வச்சுருக்கேன், ஸோ ஐம் கோயிங் டு ஆட் த சீஸ் டு இட். Add some tomato sauce. I'm going to add the tomato sauce. கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அதில். Okay. Now we have to mix it. இப்போ பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த மீட் சாஸையும் போட்டோம். we are going to toss it. ஆக்சுவலாக இன்னும் நல்லா எவ்வளோ லாங் வந்து அந்த லேம்ப் குக் ஆகுதோ அவ்வளோ ஃப்ளேவர் ஏறும். அதே மாதிரி இட் வில் பிகம் மோர் க்ரம்பிளியர். ஸோ ரெடி ஆகிடுச்சு, பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு, நல்லா டாஸ் ஆகிடுச்சு. நவ் டைம் டு சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் சீஸ், கிரேட்டட் சீஸ் வந்து மேலே டாப் பண்ணி சர்வ் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நவ் யூ கேன் டு டேக் இட் அவுட். மீட்டோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம அந்த கீழே இருக்கிற கொஞ்சம் சாஸை வில் pour it டாப். ஓகே, நம்ம இப்போ பாஸ்தா ரெடி. அதில் கொஞ்சம் ஆல்மண்ட் பவுடர் மேலே சும்மா கார்னிஷ் மாதிரி போட்டுறேன். மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தென் ஐ எம் கோயிங் டு கிரேட் சம் சீஸ் டு இட். ஓகே ஓகே. Now your spaghetti with meat sauce.